ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க நம்ம கிட்ட இதை தவிர வேற என்ன எதிர்பார்க்கறாங்க? இதை கூட செய்யல அப்படின்னா அப்புறம் நீங்க எதுக்கு அவருக்கு மகளாவும் நான் மருமகனாகவும் இருக்கணும்? நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா மாப்ள? ஐயோ மாமா, நான் இன்னும் கண்டிஷனே சொல்லலையே. அதை கேட்டுட்டு நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிக்கங்க. என்ன கண்டிஷன் மாப்ள? என் பொண்ணு கூட இருக்க எந்த கண்டிஷன் வேணாலும் நான் ஏத்துப்பேன். முதல்ல என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதுதான் கண்டிஷனேம். நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, அதுதான். புரியலையே மாப்ள. மாமா, எங்க கூட இருக்கணும் அப்படின்னா அதை பண்றேன் இதை பண்றேன் எங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு எந்த இடத்துலயும் வந்து நிக்க கூடாது. எந்த வேலையும் செய்யாம கால் மேல கால் போட்டு குற்றாலத்துல எப்படி ஜம்முன்னு இருந்தீங்களோ அப்படி இருக்கணும். ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அப்படி சொல்லுங்க வேலு. மாப்ள, அது எப்படி எந்த வேலையும் செய்யாம இருக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி நீங்க இருக்கிறதா இருந்தா எங்களோட சந்தோஷமா இருக்கலாம். இதுதான் என்னுடைய முடிவு. அப்பா, நீங்க சம்மதம்னா சொல்லுங்க. ஐயா வசமா மாட்டிக்கிட்டாரு. அம்மா, நீங்களும் தான். உங்க பொண்ணு அதை செய்யறா இதை செய்யறான்னு எதுவுமே செய்யக்கூடாது. என் கூட நீயும் அப்பாவும் எதுவும் செய்யாம சும்மா இருந்தாலே போதும். நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்களை கஷ்டப்பட விட மாட்டேன்னு தான் உங்க அப்பா இங்க வந்து இருக்காரு. இதுல நீங்க போடுற கண்டிஷனுக்கு எப்படி அவர் சம்மதிப்பாரு? சரிங்க மாப்ள, நான் ஒரு வேலையும் செய்ய போறதில்ல. எனக்கு ஒரு கைத்து கட்டில் வாங்கி கொடுத்துருங்க. அப்படியே ஃபேனை போட்டு நீங்க சொல்ற மாதிரி கால் மேல கால் போட்டு என் பொண்ணை பார்த்துட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்பயே கேட்டுக்கோங்க, ஒரு வேலையும் செய்யக்கூடாது. சரிம்மா, அதெல்லாம் பாத்துக்கலாம். பாத்துக்கலாம்லாம் இல்லப்பா, செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுதான். சரிம்மா, நீங்க சொன்னபடியே கேக்குறேன். அப்பாடா, ஒரு வழியா எங்க பொண்ணு கூட இருக்க போறோம். கடைசியா நீ நினைச்சதை சாதிச்சிட்டல. நான் சொன்னேன் இல்லங்க, நீங்களே பாருங்க. பேசினது நீங்க, பழி என் மேல. மாமா, எப்படித்தான் இங்க இருக்க போறீங்களோ? மாப்ள, நீங்க எல்லாம் இருக்கும்போது எங்களால இருக்க முடியாதாங்க. எனக்கு என்ன, கைத்துக்கட்டில போட்டு ஹாயா இந்த இடத்துல உட்காந்துக்க போறேன். இந்த வசதியை விட எங்க பொண்ணோட இருக்க போற சந்தோஷம் பெருசு மாப்ள. ஏய், என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல உள்ள போய் எல்லாருக்கும் டீ போடு. மாமா, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டீங்களா? எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்ற கண்டிஷன் உங்களுக்கு மட்டும் கிடையாது, அத்தைக்கு சேர்த்துதான். அப்படி சொல்லுங்க வேலு. நீங்க வந்து உட்காருங்க, நானே உங்களுக்கு டீ போட்டு தரேன். ஆமா, சரி, வாங்க. கொடுங்க கொடுங்க அது கொடுங்க. வாங்க வாங்க. போங்க போங்க போங்க. போச்சு, கிழவன் வந்துட்டாரடி. இல்ல, அது ஒரு பிரச்சனை இல்லை சார். சரிங்க சார், நான் கூப்பிடுறேன், வைங்க. சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏய், ஒரு நிமிஷம் இரு. அதான் அப்பா ஏதோ சொல்லணும்னு சொல்றாரு, நான் பேசிட்டு வரேன். அப்பா, நீங்க சொல்லுங்கப்பா, என்ன பேசணும்? போச்சுடி, சோலி முடிஞ்சது. பெரியவனே, இது வரைக்கும் நான் உன்னை ஏதாவது கேட்டிருக்கேனாப்பா? என்னப்பா, ஏதாவது கேட்டிருக்கேன் நானா? எதை பத்தி சொல்றீங்க? இல்ல, அது வந்துப்பா. அப்பா, எதுக்கு என்கிட்ட தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் கேளுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அப்பா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உங்க பையன் நான் இருக்கேன். நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ கோவப்பட்டுற கூடாது. அப்பா, நான் ஏன் உங்க மேல கோவப்பட போறேன்? சொல்ல வந்ததை சொல்ல வேண்டியதானே? திரு, உனக்கே தெரியும், எனக்கும் வயசாயிட்டே போகுது. முன்ன மாதிரி என் உடம்புக்கு எதுவும் ஒத்துக்கிறது இல்லை. அதுவும் ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுல இருந்து என் உடம்பு மேல நம்பிக்கை இல்லை. கடவுள் எனக்கு எப்போன்னு எழுதியிருக்காரோ அது வரைக்கும் என் பிள்ளைங்களையும் பேர பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு ஒரு ஓரமா நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு அப்பனா என் 3 பிள்ளையோட கல்யாணத்தையும் ரொம்ப சந்தோஷமா பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. ஆனா
என் கடைசி பொண்ணு பூஜா கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிடுச்சுப்பா. பாத்தியாடி கீர்த்தி, கிழமை சுத்தி சுத்தி கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். இப்ப அதுக்கு என்னப்பா? அதான்ப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பூஜா வந்து ஒரு நிமிஷம்ப்பா. நம்ம பூஜா கிடையாது. நம்ம பூஜாவா இருந்தவ எப்பவோ போயிட்டா. இப்ப அவ யாரோ நாம யாரோ. அப்படி சொல்லுங்க மாப்பிள. இங்க பாருங்கப்பா, நீங்க எதை வேணாலும் என்கிட்ட உரிமையா கேட்கலாம், எதை வேணாலும் என்கிட்ட பேசலாம். ஆனா இனிமே இந்த வீட்ல பூஜாவை பத்தியோ இல்ல வேலு செல்வியை பத்தியோ இங்க யாரும் பேச வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் அப்பா, கேளுப்பா. வேண்டாம்ப்பா ப்ளீஸ். திரு ஒரு நிமிஷம். ஐயா, அப்பா என்ன சொல்ல வர்றாருன்னு கொஞ்சம் கோவப்படாம கேளியா. சரி சொல்லுங்க. உன் கோபத்துக்கு நியாயம் இருக்குப்பா. பூஜா நம்ம பேச்சையெல்லாம் கேட்காம அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேடிக்கிட்டா. அது தப்பு தான், நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமாப்பா? ஊர் உலகம் என்ன பேசும்? அவ இந்த வீட்டில் பிறந்த பொண்ணு, ஓ ரத்தம். அப்பா அதை மட்டும் சொல்லாதீங்க. சரிப்பா, நான் அப்படி சொல்லலை. அவ செஞ்சதை நினைச்சு எனக்கு கோபம் இருக்கு. ஆனா அந்த கோபத்தை சுமக்கிறதுக்கான வயசோ தெம்போ என்கிட்ட இல்லப்பா. திடீர்னு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் கடைசி பொண்ணோட கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிடும். அதனால நீதான் அவளை, அதனால என்ன? அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்குற விஷயத்தையாவது நாம முறைப்படி செஞ்சிடலாம். கோவப்படாதப்பா, தாலி பிரிச்சு கோக்கறத முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவளை தள்ளியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் அவளோட நல்லது கெட்டதுக்கு நாம அங்கேயும் போக வேண்டாம், அவங்களும் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்கப்பா. இதுக்கு மட்டும் சரின்னு சொல்லுப்பா. இந்த அப்பனோட இந்த ஒரே ஒரு ஆசையை நிறைவேற்றி வைப்பா. திரு, அப்பா சொல்றத பத்தி என்ன நினைக்கிற? என்னம்மா, அப்பாவை என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுங்கன்னு நீங்க தான் சொன்னீங்களா? ஐயோ, நாங்க எதுவும் சொல்லல. ஏய் திரு, என்னப்பா இது? அப்பா மனசு பொறுக்காம அவருக்கு தோணுனதை கேட்டிருக்காரு, அதுக்கு போய் நீ இப்படி கேக்குற? நாங்க நம்பிட்டோம். இந்த மனுஷன் என்னைக்கு இப்படி வந்து பேசியிருக்காரு? ஆத்தாளு மகளுமா சேர்ந்துகிட்டு இப்படி பேசுங்கன்னு எழுதி கொடுத்துட்டு இப்ப நடிக்கிறீங்களா?